இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மண்முனை தென்னிரவில் பெற்று பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் மட்டக்களப்பு மகளூர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராசாணிக்கியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு பேச்சாளருமான யாசிரி நீசன், பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீநாத், இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் செயலாளர் கே துரை ராஜசிங்கம், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சரவணபவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அதிதிகள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமானது. இதன்போது மண்முனை தென்னிரவில் பெற்று பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நீண்டகால உறுப்பினர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். குடி பட்டிருப்பு ஓந்தாட்சி மட்டத்தை விளங்கிய வட்டாரத்திலிருந்து மேகசுந்தரம் வினோராஜ், சிவசரி முத்துக்குமார குருக்கள் அங்குஷ சர்மா, நுரஜினி கிருங்கராஜா, ஜெயானந்தி கிருஷ்ணமூர்த்தி. ஓய்வுநிலை ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நிகழ்வு வரவேற்பு நடனம். இந்த வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக இருக்கிறார்கள். குருக்குளமடம் செட்டிப்படைத்தை உள்ளடக்கிய வட்டாரத்திலிருந்து இணை செயலாளர் ஞாபகம் சுரிமேசன் ஐயா அவர்களையும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளடக்கிய வட்டாரத்திலிருந்து இராசரத்னம் ரமணன், சுப்பிரமணியம் சுதாகர் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் பிரதேச மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக சமூக செயற்பாட்டாளர்கள் போட்டியிடவிருக்கும் அனைத்து வேட்பாளர்களையும் இராசரத்னம் ரமணன், சுப்பிரமணியம் சுதாகர் தமிழ் தேசிய பிரச்சார சபையும் எமது மகளூர் பெரும் பிரதேசத்தில் உள்ள அனைத்து ஆலய என்பது சமூக செயற்பாட்டாளர்கள் உங்களுக்காக இந்த முறை மண்முனை பற்றி வெற்றியிட்டு சேவையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எரிவில் வட்டாரத்திலிருந்து அலையத்தோடி வசீகரன், அடுத்து மகுடி என்பது வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமக்காக சேவை செய்வதற்காக இம்முறை மண்முனை தென்னிரவு பெற்று பிரதேச சபையிலே குருநவழி வட்டாரத்திலே தனிமையாக இருந்து அருளையா பத்மதேவ ஆசிரியர்கள் களமானதால் நிச்சயமாக அடுத்த சுடனை ஏற்றி வைப்பதற்காக முன்னாள் மாநகர அடுத்து அடுத்த சுடர் தவிசாளர் ரஞ்சினி கனகராசா மற்றும் அரசரத்னம் ரவீந்திரன், தலைமை சிற்றுடைய மேற்பார்வையாளர் ஓய்வு நிலை கோட்டைக்கல்லறு வட்டாரத்திலிருந்து இம்முறை களம் காணுகின்றார்கள். மிகச்சிறந்த சமூக செயற்பாளர்கள் உங்களுக்காக இருப்பவர்கள் இம்முறை அமோக வெற்றியை அடுத்த சுடனை ஏற்றி வைப்பதற்காக 9ஆம்
அடுத்த சடங்கை ஏற்றி வைப்பதற்காக இலங்கை धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि. பெரியகலார் வட்டாரத்திலிருந்து களம் காணந்த வெற்றி வேட்பாளர்கள் அடுத்து 11வது வட்டாரம் துறை நீலாவணியிலிருந்து சுந்தரலிங்கம் இளமாறன் முகாமைத்துவ சேவை गणेशानाय बालचन्द्राय श्री गणेशाय குணசேகரம் ஆய்சான் துறை நீலாவணி 11ஆம் வட்டாரம் சந்திரசேகரன் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை மொழி இளைத்தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சாணிக்கன் ஐயா அவர்களையும் வருக வருகிறவன பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமா திருச்சி தம்பலம் அடுத்து கௌரவத்தினை பெறுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். தமிழரசு கட்சியுடைய மிகச்சிறந்த செயற்பாட்டாளரும் பெண் உறுப்பினருமாகிய கதிரையா மாதர் தேவி அவர்களை அடுத்த கௌரவத்தினை பெறுவதற்கு நன்றி. துறையினை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இம்முறை நம்மை தெரிவிப்பது ஆண்டு இலங்கை தமிழர் வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்பட்ட இறுதி நிகழ்விலே இப்போது இணைந்திருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது நன்றியுரை. மகளூர் மாலை நேர நன்றிதனை தெரிவித்தேன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த அரசுக்கு மட்டுமல்ல முழு தமிழ் போரும் நல்லுலகுக்கும் முழு வடகிழக்கு மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்ல போகின்ற இந்த ஆரம்ப கூட்டமாக அமைகின்றது. மிக முக்கியமான ஒரு செய்தி. கடந்த தேர்தலிலே பொது தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எவ்வாறு தமிழ் மக்களை ஒரு தனித்துவமான பாதையிலே நாம் தமிழரசு சார்ந்தவர்கள் தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் என்று தமிழ் உலகுக்கும் முழு உலகுக்கும் செய்தியை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் அதற்கு மேலதிகமாக முழு உள்ளூராட்சி சபைகளையும் 9 சபைகளையும் நாம் அமோக வெற்றியுடன் இந்த முறை கைக்கொள்வதற்கான ஆரம்ப நிகழ்வாகவே இது அமைந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திலே நாடு முழுவதிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அனுர அலையால் ஏற்பட்ட மாற்றங்கள் படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் கூட சலிப்புற்றிருக்கின்றார்கள். ஆனால் வடகிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 6 மாத காலத்தில் அபிவிருத்தியில் மட்டுமல்ல எங்களுடைய தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயங்களிலும் சரி, நில கொள்ளையடிப்பு சம்பந்தமான விடயங்களிலும் சரி, மொழி உரிமை சம்பந்தமான விடயங்களிலும் சரி, இந்த புதிய தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான கரிசனையும் காட்டவில்லை. பழைய அரசாங்கங்கள் மிக வன்முறையான அடிப்படையிலே எங்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செயற்பட்ட
மாட்டார்கள். ஆனால் இவர்கள் வாயளவிலே சமத்துவத்தை பேசிக்கொண்டு எங்களுக்கான எல்லா சலுகைகளையும் நிறுத்திவிடுவதற்கான முயற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தென்னிலங்கை பௌத்த தேசிய அரசுக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்கின்றது. தமிழ் தேசியத்தை சிதைத்துவிட வேண்டும், ஒன்றிணைந்திருந்த வடகிழக்கை சிதைத்துவிட வேண்டும், தமிழ் தேசிய நிலப்பரப்பை விழுங்கிவிட வேண்டும், மொழியின் உரிமையை அளித்துவிட வேண்டும். அதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தியும் விதிவிலக்கல்ல. அவர்கள் மாகாண சபையிலே புதிய ஆளுநரை சிங்கள தேசிய இனத்திலே கொண்டு வந்தார்கள், புதிய பிரதம செயலாளரை சிங்கள இனத்திலே கொண்டு வந்தார்கள். தற்போது பல்கலைக்கழகத்தில் கூட பேரவை உறுப்பினர்களை பெருமளவிலே சிங்களத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் அவர்களுடைய படிப்படியான நிகழ்ச்சி நிரல் மிக தெளிவாக தென்படுகின்றது. ஆகவே இந்த தேர்தல் வெற்றியானது நமக்கு உறுதியானது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எமக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு சொல்ல போகின்ற செய்தி மிக அழுத்தமானதாக இருக்கும். தமிழ் மக்கள் அற்ப சொற்ப ஏமாற்று வேலைகளுக்கு துணை போய்விடாது, அற்ப சொற்ப விடயங்களில் அவர்கள் தனித்து விடப்படாது. தமிழ் தேசியத்துடன் பயணித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இந்த தேர்தல் இருக்கின்றது. கடந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே அவர்கள் பெற்ற 8 ஆசனங்களை அவர்களுக்காக மக்கள் ஒரு புதிய அரசு, ஊழலற்ற அரசு, வன்முறையற்ற அரசு என்பதற்கு அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட அளவு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்களது பிரச்சாரம் எவ்வாறு இருந்தது? பாராளுமன்றத்திலும் வெளி உலகத்திலும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டார்கள், அவர்கள் ஒன்றுபட்ட நாட்டுக்குள் வாழ எங்களுக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தான் அவர்கள் கொண்டு சென்றார்கள் ஒழிய தமிழ் மக்கள் சுய அபிலாஷையுடன் வாழ்வதற்காக தங்களுக்காக வாக்களித்தார்கள் என்றோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு வாக்களித்தார்கள் என்றோ அவர்கள் எந்த விடயத்திலும் சொல்லவில்லை. உங்களுக்கு தெளிவாக பாருங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், அரசியல் கைதிகள் சம்பந்தமாக அவர்களுடைய அமைச்சர்களுடைய கருத்துக்களையும் அரசினுடைய கருத்துக்களும் மிக தெளிவாக இருக்கின்றன. அவை தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கின்றன. ஆகவே நாம் ஒரு விடயத்தை, இன்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நீங்கள் நிச்சயமாக வாக்களிப்பீர்கள். ஆனால் இந்த செய்தியை முழு மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். ஏனெனில் பல சூழ்ச்சிகரமான நடவடிக்கைகள், பல சூழ்ச்சிகள் தென்னிலங்கை சதித்திட்டத்தின் மூலம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் புதிதாக கிழக்கு கூட்டமைப்பை, கிழக்கு மீட்பம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த கால ஆட்சியிலே இவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் இருந்தார்கள், அரசுக்கு ஆதரவாக இருந்தார்கள். கிழக்கின் நிலங்கள் பறிபோகின்ற பொழுது, கிழக்கு மக்களின் அல்லது தமிழ் மக்களின் உரிமைகள் நெருக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் கிழக்கை மீட்க முயற்சிக்கவில்லை, அரசை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். அந்த வேளை அவர்களுடைய உணர்வு எங்கே போனது? ஆகவே கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிரான கொள்ளையடிப்புகளுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு குரல் கொடுத்த தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கும். 75 ஆண்டு காலமாக தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக நாம் எமது கட்சி, எமது தலைவர், எமது தொண்டர்கள், எமது தலைவர்கள் பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், பல இழப்புகளை கண்டிருக்கிறார்கள். அற்ப சொற்ப அரசியல் ஆசைகளுக்காக, சலுகைகளுக்காக அவர்கள் விலை போயிருக்கவில்லை. இன்று கிழக்கு கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் அந்த அற்ப சொற்ப அரசியல் சலுகைகளுக்காக எமது போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள், எமது மண்ணை கொள்ளையடித்தவர்கள், எமது நிதியை கொள்ளையடித்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று புதிதாக கூக்குரல் எழுகிறார்கள். என்ன காரணம்? கடந்த தேர்தலிலே பொதுமக்கள் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பை மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களது அரசியல் வங்குரோத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் இன்று கூட்டமைப்பாக முயற்சி செய்து ஒரு தென்னிலங்கை தேசிய சதி நிகழ்ச்சியிலே அவர்கள் உடன்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்களே மிக அவதானமாக இருங்கள். மிக தெளிவான செய்தி ஒன்று இருக்கின்றது. எமது உரிமையை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எம்மை நாமே ஆள வேண்டும், எமது மண்ணை நாம் தான் காப்பாற்ற வேண்டும், எமது மொழியை நாம் தான் பலப்படுத்த வேண்டும். ஆகவே எமது ஒரு இந்த பிரதேச சபை தேர்தலிலே அரசு அமைக்க வேண்டிய பொறுப்பு, ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியத்தை சார்ந்த தமிழரசு கட்சியை சார்ந்து இருக்கின்றது. மிக தெளிவாக நான் இந்த விடயத்திலே உங்களுடைய பயணம் அமைய வேணும், உங்களுடைய செயற்பாடு அமைய வேணும். நாம் ஒன்று திரண்டு மிக அதிகளவான
நாம் வட்டாரங்களை மட்டும் வெல்வது மட்டுமல்ல என்பது கொள்கை. வெளி உலகத்திற்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒரு செய்தியை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்றார்கள். தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற, தமிழ் தேசியத்தை வழிநடத்துகின்ற தமிழரசு கட்சியின் பால் அவர்கள் பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக முக்கியமாக இந்த தேர்தல் மூலம் எதிரொலிக்க வேண்டும். அப்போதுதான் எமது உரிமைக்கான குரலை நாம் மிக தெளிவாக வெளியிலே கொண்டு வர முடியும். ஆகவே இன்று சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாம் இங்கு ஒன்றாக வந்திருக்கின்றோம். எங்களுடைய கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் தலைவர்கள் முழு பேரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஏன்? எமது மக்களுக்கான இந்த பாதையிலே நாம் பயணிக்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இந்த பிரதேசத்துக்குரிய தலைவர்கள், நாட்டின் எதிர்கால தமிழரசு கட்சியை வழிநடத்த வேண்டியவர்கள், தமிழ் மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள், அதற்குரிய ஆரம்ப படியாக இன்று நீங்கள் இந்த மக்களுடைய மனங்களை வெல்வதற்காக, மக்களை வழிநடத்துவதற்கான பயணத்தை ஆரம்பியுங்கள். தமிழரசு கட்சி மிக பாரிய வெற்றியை பெறும் என்பது அதில் ஐயமில்லை. ஆனால் அந்த வெற்றியை அது அளவுக்கு அதிகமாக வெற்றி பெற்றோம் என்ற செய்தி மே 16ஆம் தேதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே மிக ஒத்துழைப்போடும் மிக அர்ப்பணிப்போடும் கலந்து கொண்டு இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரையும், இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் இந்த அடுக்கடுக்காய் துயர்வரினும் 1000 கோடி இடர்வரினும் இடுக்கண் 1000 சூழ்ந்திடினும் இருளே பகலை விழுங்கிடினும் கடமையை ஆற்ற மறவாதே காரியம் உயிரின் முழுமூச்சு திடமனதோடு முன்னேறு தடைகளை பொடி நூறாக்கி விடு. இது முயற்சியை எடுத்து காட்டுகின்ற ஒரு கவிதை வரிகள். எங்களுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற போது அடுக்கடுக்காக துயர்கள் வரலாம், 1000 இடர்கள் வரலாம், துன்பங்கள் அதிகம் வரலாம். எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து தவிடுபொடியாக்கி வெற்றியை பெற வேண்டிய வெற்றியாளர்களாக நீங்கள் உங்களுடைய வியூகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தைகளை மிகவும் கவனமாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் என்பது சில வேளைகளில் உங்களுக்கு வாக்குகளை அதிகமாக தருவதற்கு உதவும். சில வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை குறைத்தும் விடும். ஆகவே பொது வழியில் பேசுகின்ற போது எங்களுடைய கருத்துக்கள் வாக்காளர்களை வசீகரிக்கக்கூடிய விதத்திலும் வாக்குகளை வசூலிக்கக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்க வேண்டும். எனவே எவரையும் நையாண்டி பண்ணி அல்லது அவர்களை பரிகாசம் பண்ணி அல்லது அவர்களை மோசமாக தாக்குகின்ற விடயங்களை விடுத்து, மிதப்பு வாக்குகள் என்று இங்கு குறிப்பிடப்பட்டது. எங்களுக்கு அளிக்கின்ற வாக்குகள் இருக்கும், எதிர்க்கட்சி சாராருக்கு அளிக்கின்ற வாக்குகளும் இருக்கும். அதே போன்று யாருக்கு வாக்களிப்பது என்று மதில் மேல் பூனைகளாக வாக்காளர்கள் பலர் கணிசமாக இருப்பார்கள். அந்த வாக்குகளை நாங்கள் எம்பக்கமாக ஈர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் பழைய அகராதிகளை விரித்து அவனுக்கு வாக்கு போட்டவன் இவனுக்கு வாக்கு போட்டவன் என்றெல்லாம் அவர்களை வசைபாடுகின்ற போது அந்த வாக்குகள் எங்களுக்கு இல்லாமல் யாருக்கோ போய்விடும். ஆகவே பொது வழியில் பேச இருக்கின்றீர்கள், கருத்துக்களை வெளியிட இருக்கின்றீர்கள், துண்டு பிரசுரங்களை வெளியிட இருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பரிசீலித்து பார்த்து மிகவும் கவனமாக கண்ணியமாக கையாளுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு வாக்குகளை அதிகமாக சேர்த்து தருவதற்கு வழிவகுக்கும். இந்த நேரத்தில் நான் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன். எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்க வேண்டிய விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் ஒரு பேரலை, சுனாமி அலை என்று கூட சொல்வார்கள். இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஜேவிபியினர் 3 ஆசனங்களை வைத்திருந்தார்கள். கடந்த தேர்தலில் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த ஆசனங்கள் 3 ஆசனங்கள். அந்த 3 ஆசனங்களை இப்போது 159 ஆசனங்களாக அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். இதனை ஒரு வகையில் அவர்களுடைய சாதனையாக கூறலாம். அதே போன்று கடந்த தேர்தலில் 4% வாக்குகளை பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் 42% மேல் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் என்றால் அதுவும் அவர்களுக்கு ஒரு சாதனையாக இருக்கலாம். ஆனால் இதன் மூலமாக நாங்கள் என்ன பயனடைந்தோம் என்பதுதான் முக்கியமான விடயம். இந்த ஆட்சி அமைக்கப்பட்டு 6 மாதங்கள் தான் செல்லுகின்றது. இந்த 6 மாதங்களுக்குள் இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால்
இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நாட்டை தூய்மையாக்குகின்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் 18 உறுப்பினர்களை அவர்கள் இணைத்திருக்கின்றார்கள். அந்த 18 உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. இது அவர்கள் தமிழர்களை கிளீன் செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களைத்தான் அந்த 18 உறுப்பினர்களாக நியமித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் பேசுகின்ற சமத்துவம், சமதர்மம், சமவாய்ப்பு என்பது பொய்த்து போயிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பரீட்சைகள் சம்பந்தமான ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அதில் 7 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 7 உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. அப்படி என்றால் வடக்கில் அவர்களுக்கு 6 ஆசனங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி பார்ப்போம். அங்கு ஒரு டாக்டர் மருத்துவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள். இவர்கள் சமத்துவத்தை காட்டுகின்றவர்களாக இருந்திருந்தால் கடைசி ஒரு மருத்துவரை அவர்கள் சுகாதார அமைச்சராக வைத்திருக்கின்றார் என்றால் அடுத்தவரை ஒரு பிரதி அமைச்சராக கூட அவர் நியமித்திருக்கலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு பவானந்த ராஜா என்று சொல்லி போட்டு ஒரு டாக்டர் இருக்கின்றார். இவர்கள் சமத்துவவாதிகள், சமதர்மவாதிகளாக இருந்திருந்தால் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவருக்கு ஒரு சுகாதார அமைச்சர் பதவியை கொடுத்தால் பிரதி அமைச்சரையாவது அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். அங்கு மரியாதை அளிக்கப்படவில்லை. ஒரு தகுதியான ஒரு மருத்துவர் இருந்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் ஒரு பிரதி பணிப்பாளராக கூட இருந்திருக்கின்றார். அங்கு மறைமுகமாக ஒரு இனவாதம் இருப்பது போன்று எங்களுக்கு தெரிகின்றது. அது மட்டுமல்ல, இந்த 27 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு செயலாளர்களை நியமிக்கின்ற போது அந்த 27 செயலாளர்களில் ஆக 2 செயலாளர்கள் தான் தமிழர்களாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் 52 அரச நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த 52 அரச நிறுவனங்களுக்கான தலைவர்களை நியமிக்கின்ற போது அல்லது பணிப்பாளர்கள் நியமிக்கின்ற போது ஒருவர் கூட தமிழர் அங்கு நியமிக்கப்படவில்லை. அதே போன்று 50 வெளிநாட்டு தூதரகங்களில் தலைமைகளை நியமிக்கின்ற போது அந்த 50 தலைமைகளில் ஒருவர் கூட தமிழர் நியமிக்கப்படவில்லை. அப்படி என்றால் இவர்கள் பேசுகின்ற சமத்துவம், சமதர்மம், சம வாய்ப்பை கொடுப்போம், எல்லோரையும் சமமாக நோக்குகின்றோம், எல்லோருக்கும் சம சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம் என்ற அந்த வாக்குறுதிகள் காற்றோடு கரைந்து போய்விட்டன. ஆகவே சொற்களங்களுக்கு முக்கியமல்ல, அவர்களுடைய செயல்கள் தான் முக்கியமாக இருக்கின்றன. ஆகவே நாங்களும் அவர்களை நாங்கள் விரும்பியவர்கள். ஊழல் இல்லை, மோசடி இல்லை, லஞ்சம் இல்லை, திருடர்களை பிடிப்பார்கள், சிறையில் அடைப்பார்கள், அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம். ஊழல் செய்கின்றவர்களை, மோசடி செய்கின்றவர்களை, வீண் விரயம் செய்கின்றவர்களை, கொள்ளையடிப்பவர்களை அவர்கள் கைது செய்வதும் அவர்களை அடைப்பதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் ஒரு சோசலிசவாதிகள், அதாவது இடதுசாரி சிந்தனையாளர்கள், கம்யூனிசவாதிகள், அதாவது புரட்சிகரமான சிந்தனையை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். 71ஆம் ஆண்டு ஒரு புரட்சியை செய்தார்கள், அது தோல்வியில் முடிந்தது. 88, 89களில் ஒரு புரட்சியை செய்தார்கள், அதுவும் தோல்வியில் முடிந்தது. ஆனால் இப்போது ஜனநாயக நீரோட்டத்தில் பாரிய வெற்றியோடு 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான வெற்றியோடு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்தால் இந்த 3/2 பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு எங்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்க முடியும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும், கைதிகளின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விடயத்தை கூட அவர்களால் செய்ய முடியும். ஆனால் இந்த அசுர பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தம் இனம் சார்ந்தவர்களுக்குத்தான் பதவிகளை கொடுப்பதிலும் தலைமைகளாக உயர்த்துவதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், இந்த 6 மாதங்களும் நாங்கள் ஒரு படிப்பினையை கற்றிருக்கின்றோம். இந்த படிப்பினையின் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருக்கின்றோம், பரவாயில்லை. பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்திருக்கின்றோம், பரவாயில்லை, விடுவோம். நாங்கள் சொல்லக்கூடாது வடக்கில் வாக்காளர்கள் தவறு விட்டு விட்டார்கள் என்று சொல்வதை விட அங்கு உண்மையில் வேட்பாளர்கள் சரியாக நிறுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்களும் அங்கு 6-7 ஆசனங்களை கைப்பற்றி இருக்க முடியும். ஆகவே நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம் என்றால், இந்த தென்னிலங்கை சக்திகள் இங்கு பேசப்பட்டது போன்று நீலக்கட்சி வந்தது, எங்களுக்கு நியாயம் எதுவும் தரவில்லை. பச்சை கட்சி வந்தது, அவர்களும் எங்களுக்கு பச்சாதாபப்படவில்லை, அவர்களும் எங்களுக்கு தீர்வுகள் தரவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒரு தடவை 6/5 பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் அசுர பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருந்தார், அவரும் நியாயம் தரவில்லை. இப்போது மஹிந்த ராஜபக்சவை விட போன தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச பல கட்சிகளை இணைத்துக் கொண்டுதான் 154 ஆசனங்களை பெற்றிருந்தார். இவர்கள் தனியே
தனிமையாக அல்லது தனிக்கட்சியாக இருந்து 3/2 பெரும்பான்மையை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பில்லை. வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் 13வது திருத்தத்தை தருவோம் என்றோ சமஸ்தியை தருவோம் என்றோ கூற மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இது உங்களுடைய ஊரக ஆட்சி தேர்தல், உங்களுடைய உறவோடு சம்பந்தப்பட்ட தேர்தல். இந்த தேர்தலிலும் நீங்கள் வாக்களிப்பதில் தவறு விடுவீர்களாக இருந்தால் அவர்கள் சொல்ல போகின்றார்கள், வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் எங்களோடு வந்து விட்டார்கள், தமிழரசு கட்சியை அல்லது தமிழ் தேசிய கட்சியை நிராகரித்து விட்டார்கள், எனவே இவர்களுக்கு எதுவும் பேசுவதற்கு யோக்கியதை இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே கடந்த 2 தேர்தல்களில் நாங்கள் தவறுவிட்டிருந்தாலும் கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுடைய பலத்தை காட்டுகின்ற தேர்தலாக இருக்கின்றது. எங்களுடைய சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற எமது உறவுகளுக்கு, சர்வதேச நடுநிலை சிந்தனையாளர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லப் போகின்றோம் என்பதை காட்டுகின்ற ஒரு குறிகாட்டியாக அமையப் போகின்றது. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது எங்களுக்குரிய குட்டி பாராளுமன்றம் என்று கூறலாம். அதாவது எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அரசியலை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப பாடசாலையாக இருக்கின்றது. அந்த பாடசாலையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நியாயமான முறையில் எவ்வாறு அரசியலை நடாத்துவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அலையில் அடிபட்டு போவீர்களாக இருந்தால் நாங்கள் சுயநிர்ணயத்தை பற்றி பேச முடியாது, சுயாட்சியை பற்றி பேச முடியாது, வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேச முடியாது, எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது, அதே போன்று கைதிகளின் பிரச்சனைகளை பேச முடியாது, நில ஆக்கிரமிப்புகளை பற்றி பேச முடியாது, மயிலத்தமடு மாதவனை பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது, கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி பேச முடியாது. எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆப்பு வைத்து விடுவோம். எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன, இந்த பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளை மூடி மறைக்க முடியாது. இதனை முழு உலகத்திற்கும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். இதையும் கோட்டை விடுவோமாக இருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அவர்கள் பரிகாசம் செய்வார்கள். அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட கைப்பற்ற முடியாத நீங்கள் இங்கு வீரவசனம் பேச வந்துவிட்டீர்களா என்று கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தயவு செய்து உங்களுடைய ஈகோ பிரச்சனைகளை விட்டுவிட்டு செல்லாத இடங்களுக்கும் செல்லுங்கள். மதில் மேல் பூனைகளாக இருந்து கடைசி நேரத்தில் எதுவும் தருவார்களா என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களை கூட உங்கள் பக்கமாக ஈர்த்து கொள்ள வேண்டும். கூடுதலான பெரும்பான்மையை பெற வேண்டும். தனித்து நின்று நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய தயார்படுத்தல்களை செய்ய வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் 24 மணித்தியாலமும் நீங்கள் இதனை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்களுடைய அலைபேசியாக இருந்தால் என்ன, உங்களுடைய உரையாடலாக இருந்தால் என்ன, உங்களுடைய சந்திப்புகளாக இருந்தால் என்ன, உங்களுடைய பிறந்த நாள் அல்லது மரண நிகழ்வுகள், அதைவிட கல்யாண நிகழ்வுகளாக இருந்தால் என்ன, இந்த நிகழ்வுகளில் மறக்காமல் அந்த இடத்தில் பொருத்தமான முறையில் உங்களுடைய கருத்துக்களை செலுத்துங்கள். அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வழியை தேடுங்கள். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய அதிகப்படியான வாக்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு செல்லும். பட்டியலில் உள்ளவர்களையும் நீங்கள் உள்ளே எடுப்பதாக இருந்தால் வட்டாரம் மாத்திரம் வெல்லுவது திறமையல்ல, பட்டியலில் உள்ளவர்களையும் நாங்கள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பெறுகின்ற அந்த உறுப்புரிமையில் விட அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும். அவ்வாறு பெறுகின்ற போதுதான் நாங்கள் பட்டியல் வேட்பாளர்களையும் களத்திற்குள் அல்லது எங்களுடைய சபைக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கூட்டாக செயற்படுங்கள், கூட்டாக முடிவெடுங்கள், கூட்டு வெற்றியை பெறுங்கள், சபைகளை கைப்பற்றி கொள்ளுங்கள். எங்களுக்கும் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு பதிலை தாருங்கள். அதாவது எங்களுடைய மக்கள் எங்களோடு நிற்கின்றார்கள், எங்களுடைய மக்கள் எங்களது கட்சியை ஆதரிக்கின்றார்கள். ஆகவே இன்றும் உரிமை தாகத்துடன் உணர்வு பூர்வமான சிந்தனையோடு எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் உங்களிடம் இந்த கருத்துக்களை சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது விட்டாலும் நாங்கள் சொன்ன கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு மக்களிடம் பரப்புங்கள். பரப்பி அதன் மூலமாக சிறந்த அறுவடையை பெறுங்கள், கூடுதலான ஆதரவை பெறுங்கள். நீங்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றவர்கள், கூடுதலான ஆசனங்களை பெற்றவர்கள் என்ற செய்தியை வெளியுலகத்திற்கும் எமது மக்களுக்கும்
தித்திக்க இனிக்கக்கூடிய செய்தியாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. மேலே இதே போல 2023ஆம் ஆண்டிலேயும் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தது. 2023ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கம் செய்த சில சதிகளின் காரணமாக அந்த தேர்தல் நடைபெறவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் இந்த பிரதேசத்திலே போட்டி போடும் வேட்பாளர்களுக்கான ஒரு அறிமுக கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம். நான் நினைக்கிறேன் 2023ஆம் ஆண்டுக்கான அந்த கூட்டம் பெரிய கல்லாத்திலே மிக சிறப்பாக நாங்கள் 2023ஆம் ஆண்டு நடத்தியிருந்தோம். அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமானது நாங்கள் பட்டிருப்பு தொகுதிக்கு ஒரு கூட்டமாகத்தான் நடத்தினோம். அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு நினைவிருக்கும். 2023ஆம் ஆண்டிலே பட்டிருப்பு தொகுதியிலே வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் தான் நாங்கள் நடத்தியிருந்தோம். ஆனால் 2025ஆம் ஆண்டு வரும் பொழுது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஆன வேட்பாளருக்கான அறிமுக கூட்டம் ஒன்றை நடத்தும் அளவுக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு பெருமளவாக அதிகரித்திருக்கின்றதை சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் 2025ஆம் ஆண்டிலே இந்த தொகுதிக்கான ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கான மண்டபம் இந்த தொகுதியிலே இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக அதை பிரித்து இன்று மாலையிலே மண்முனை தென்னூரில் பெற்று நாளை காலையிலே பட்டிப்பளை நாளைக்கு மாலையிலே போறதீவு பெற்ற இந்த 3 கூட்டங்களாக இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்துகிறோம். ஏன் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருக்குன்னு சொன்னால் கடந்த காலத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை அவதானித்து இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாற்றக்கூடிய கட்சி என்றதை 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதிக அளவாக உணர்ந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் அனுபவம் இருந்த பொழுது மட்டக்களப்பு மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது என்றதை 2024ஆம் ஆண்டு அந்த இலங்கை வரைவுப்படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இதை பார்த்து அரசாங்கம் பெரும் அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அந்த அச்சத்துக்கு மத்தியில் இருக்கும் காரணத்தை ஒரு வெளிப்பாடாகத்தான் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்திலே நடந்த சில விடயங்களை நீங்கள் அவதானித்தால் அந்த அச்சம் மிக தெளிவாக தெரியும். இந்த பிரதேசத்துக்கு கடந்த காலத்திலே என்பிபிக்கு ஒரு அமைப்பாளர் என்ற ஒருவரை நியமித்திருந்தார்கள். உங்களுக்கு நீங்களும் அறிந்திருப்பீர்கள். என்பிபி அமைப்பாளர் என்ற ஒரு நபர் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைகளுக்கு செல்வது, இந்த பிரதேசத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்குள்ளே போவது, இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச சபைக்குள்ளே போறது, இந்த பிரதேசத்தில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்குள்ளே போறது, இப்படியெல்லாம் சென்று இந்த பிரதேசத்திலே என்பிபி இல்லாட்டி ஜேவிபி நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தான் இந்த பிரதேசத்தில் அனைத்து விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு சில வாரங்கள் அட்டகாசம் செய்திருந்தார். இறுதியாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களால் அடியும் வாங்கி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு கடைசியிலே என்பிபியாலே அவரை திரட்டி விட்டார்கள் இந்த பிரதேசத்தை விட்டு. ஏனென்றால் அவர் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிரதேசத்திலே இருந்து இந்த பிரதேசத்திலே தங்களுடைய கட்சிக்கு எந்த ஆதரவும் வரப்போவதில்லை என்றதை உணர்ந்து விட்டார்கள். அண்மையிலே சில விடயங்களை பார்த்திருந்தேன். இந்த குருமன்வேலி மண்டூருக்கான ஒரு பாதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். மகளூர் என்று சொன்னால் குருமன்வேலி அண்மித்த கிராமம். இந்த குருமன்வேலி பாதையை பற்றி 2020ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த ஒரு விடயம் தான் இந்த குருமன்வேலி பாதை. 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டிலே இந்த குருமன்வேலி மண்டூர் பாத சேவை இலவசமாக இருந்த பாத சேவைக்கு ஒரு நிதியொன்றை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கிழக்கு மாகாணத்தில் அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் கொண்டு வந்த பொழுது அதுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தான் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்டிடியுடன் நடத்தப்படும் இந்த குருமன்வேலி பாத சேவையை புதிய ஒரு பாதையொன்றை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலையும் சரி மாவட்ட கூட்டங்களிலும் சரி கடுமையாக வாதிட்டவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள். ஆனால் அண்மையிலே ஒரு பாதை உங்களுக்கு தெரியும், ஒரு பாதை ஒன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வருவதுன்னு சொன்னால் எவ்வளோ காலம் எடுக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்று சென்றிருக்கின்றார். இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த சனிக்கிழமை எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை 2025ஆம் ஆண்டுக்கு வெறும் 51 மில்லியன் ரூபாய் காசு தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு.
2025ஆம் ஆண்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக NPP அரசாங்கம் மாவட்ட செயலகம் ஊடாக ஒதுக்கிய மொத்த தொகை 51 மில்லியன் ரூபாய் காசு. கடந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பு மாவட்டத்தை 400 மில்லியனுக்கு அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் தனியாக செய்திருந்தேன். அதிலே இந்த மகளூர் பிரதேசத்திலே மட்டும், மகளூர் பெரும் பிரதேசத்திலே மட்டும், மகளூர் முனை, மகளூர் கண்ணைபுரம், மகளூர் நாகபுரம், மகளூர் 110, 110B அனைத்தும் மகளூரில் இருக்கும் சகல கிராமங்களில் நான் செய்த அபிவிருத்தி மாத்திரமே அந்த காசை விட அதிகமான அபிவிருத்தியை நான் செய்திருந்தேன். இப்போ கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம். மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே இந்த காரணங்களால் தான் எங்களுடைய கட்சிக்கு அதிகளவான ஆதரவு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு. அப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் கூட எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு நேரே ஒரு புல்லடி போடுறதின் ஊடாக எங்களுடைய கரங்களை இன்னும் நீங்கள் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த இறைவன் தந்திருக்கிறார். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் சில அரசியல் பிரமுகர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். உண்மையிலே நல்ல காலம் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள், எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள். என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்புகளுக்கு கொண்டு போயிருக்கவில்லை. NPP அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால், NPP அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள். பாரத பிரதமர் நினைத்திருப்பார், இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி. வடமாகாணத்திலே 5-6 ஆசனங்களை NPPக்கு வழங்கியிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலேயும் 2 ஆசனங்கள் வழங்கியிருந்தார்கள். மலையகத்திலேயும் கூட அதிகளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களை NPPக்கு மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் NPP அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும். எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தபடியினால பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எங்களுடைய கட்சியிலே அந்த குழுவிலே சென்றவர்களுடைய வரிசையிலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுமந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக 4 பேரும் முணங்கி, கௌரவ ஸ்ரீதரன், CVK சிவஞானம் ஐயா, நான், இவர்கள் 4 பேரும் முனைந்து எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமருடன் முன்வையுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணுவதை பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஷ்டி அடிப்படையிலே தீர்வு வேணும் என்றதை பாரத பிரதமரிடம் எங்களுடைய கட்சியின் சார்பில் சொல்லியிருந்தோம். வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அபிவிருத்திகள், இந்தியாவுடன் இருக்கும் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையான அபிவிருத்திகள், எங்களுடைய பிரதேசங்களிலே துறைமுகங்களை கட்டுவதை பற்றி, விமான நிலையங்களை அதிக அளவாக ஒரு பயனடையக்கூடிய வகையாக தர முயற்சிவதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம். எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம். இதில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெறுமனே அனுராதபுர ஸ்ரீ ஜெயம்புகா போதியினுடைய அந்த நிகழ்வோடு சில நேரம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம். நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. இதுவே NPP மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவிலே தமிழர்கள் இல்லை, ஏனைய விடயங்களிலே தமிழர்கள் இல்லை, பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலேயும் தமிழர்கள் இல்லை. அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு, இதிலே மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை, அதிலே மண்முன தென்னிருப்பேட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போகிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முறையின்படி தோல்வி அடைகிற கட்சிகளுக்கும் சில அங்கத்தவர்கள் கிடைக்கும். அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்கும் ஒரு சிக்கல். அந்த வகையிலே இந்த முறை
இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களுமே 80% அதிகமான வாக்குகளை நாங்கள் எங்களோட கட்சிக்கு எடுக்க வேண்டும். நான் சொல்லியிருந்தேன், பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வந்த வாக்குகள், எங்களுடைய கட்சிக்கு வந்த வாக்குகள் 96,000 வாக்குகள். இந்த வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். எங்களுடைய மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் வாக்கு வங்கியை நாங்கள் 1,50,000 வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் 1,20,000 வாக்குகளாவது இலங்கை தமிழரசு கட்சி எடுத்தால் தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அதுக்காக நாங்கள் இன்று இருந்து இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே போல தான் நீண்ட நேரம் பல உரைகளை கேட்டிருக்கிறீங்களா, அந்த காரணத்தில் நான் என்னுடைய உரையை முடிக்கப் போகின்றேன். இங்கே எனக்கு முன்பாக பேசிய பொழுது சில எங்களுடைய இந்த பிரதேசத்தை சேர்ந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொன்னதிலே ஒரு சில திருத்தங்களையும் சொல்ல வேண்டும். எங்களுடைய அண்ணன் கேதுராஜா அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருந்தார், இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய 3 தொகுதியிலிருந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் 3 பேரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 3 பேரும் இந்த மாவட்டத்திலே அனைத்து மூலமுடுக்களுக்கும் சென்று உழைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3 தொகுதியிலே வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூவரும் இந்த மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை முதலாவது சொல்ல வேண்டும். அதோடு இரண்டாவது விடயமாக இந்த வட்டாரத்திலே எங்களுடைய ரட்னேஸ்வரி டீச்சர் அவர்களுக்கு 2,500 வாக்குகள் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் ஒரு திருத்தம், இந்த வட்டாரத்திலே எங்களுடைய காந்தன் சகோதரர் அவர்களுக்கும் ரட்னேஸ்வரி டீச்சர் அவர்கள் இருவருக்கும் 2,500க்கும் அதிகமான வாக்குகளை இந்த மக்கள் வட்டாரத்திலே போட வேண்டும் என்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். சரிதானே ஐயா? பிரச்சனை ஐயா ஓகே தானே? ரைட், சொல்லியாச்சு. அது ஒரு சிறிய ஒரு குறைபாடாக வந்திருந்தது. அந்த வகையிலே இம்முறை எங்களுடைய பிரதேசத்திலே அதிகளவான வாக்குகளை போட்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றியிருக்கின்றது. ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மாத்திரம்தான் மே மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி என்னுடைய காதுக்கு வர வேண்டும். அதுக்கு இந்த பிரதேசத்திலே இருக்கும் சகலரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அணியாக சேர்ந்து நாங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சிறுநேசன் ஐயா சொன்னது போல பாராளுமன்றத்திலே பார்த்து எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்களை பார்த்து ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கலைக்கக்கூடாது என்று. அவர் சொன்னது பொதுவாக தமிழ் தரப்பை பார்த்து எதிர்கட்சியை பார்த்து சொல்லுவார்கள். எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் NPPயை தோற்கடித்தோம், பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மட்டக்களப்பில் உங்களை தோற்கடித்தோம் என்றதை நாங்கள் மிக கம்பீரமாக சொல்றவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் 3வது முறையாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் உங்களை தோற்க வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த மாவட்டத்தை தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கையிலே தாங்கள் வடக்கு கிழக்குடைய அபிவிருத்தியையும் வடக்கு கிழக்குடைய நிர்வாகத்தையும் தமிழ் மக்களுடைய கையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழரசு கட்சியுடைய தாருங்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த வகையிலே நான் எனக்கு அதிகமாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. இதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் அறிமுகத்துக்கு போகலாம். அந்த வகையிலே இந்த ஒழுங்குகளை செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்ல வேண்டும். மகளூர் வட்டாரத்திலே இருக்கும் வேட்பாளர்கள் எங்களிடம் தாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி கேட்டு வாங்கின ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே மிக சிறப்பாக அந்த நிகழ்வை நடாத்தி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த வகையிலே இன்று இந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும்